Hi Moksha, how are you? இன்னைக்கு நாம 22nd திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற திவ்யதேசத்தோட பேர் திரு தஞ்சை மாமணி கோவில். ஐ ரிப்பீட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திரு தஞ்சை மாமணி கோவில். இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வெண்ணாத்தங்கரை கோவில் அப்படின்னும் சொல்லுவா. என்னது? வெண்ணாத்தங்கரை. அது ஏன் அந்த பேர் அப்படின்னா, தெர் இஸ் அ வெரி பாப்புலர் ரிவர், காவேரியோட ட்ரிபியூட்டரி வெண்ணாறு அப்படின்னு ஒரு ரிவர் ஓடுறது. அந்த ரிவருக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்கிறதுனால வெண்ணாத்தங்கரை பெருமாள் கோவில் அப்படின்னு பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, தஞ்சாவூர் நீ போயிருக்க. தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் தஞ்சாவூரோட அவுட்டரில் 4 to 5 கிலோமீட்டர்ஸில் இந்த கோவில் இருக்குது. எந்த திவ்யதேசத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திவ்யதேசத்துக்கு என்னன்னா, இது கோவில்னு சொன்னாலும் நாட் 1, 3 டெம்பிள்ஸ். இந்த 3 கோவிலும் சேர்த்து ஒரு திவ்யதேசம். இது என்னடா அது 3 கோவில்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? எஸ், கோவில் நம்பர் 1 நீலமேக பெருமாள் கோவில். கோவில் நம்பர் 2 மணிக்குன்ற பெருமாள் கோவில். கோவில் நம்பர் 3 வீரசிங்க பெருமாள் கோவில். இவருக்கு நரசிம்மர் கோவில்னு ஒரு பேர் இருக்கு. தஞ்சை யாழி சந்நிதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரி, ஒவ்வொரு கோவிலை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவில் நீலமேக பெருமாள் கோவில். நீலமேக பெருமாள் கோவிலில் இருக்கிற மூலவர் பேர் நீலமேக பெருமாள். இவர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், ஈஸ்டர்ன் சைடில் பார்த்துருப்பார், உட்காந்துருப்பார் நீலமேக பெருமாள். நீலமேக பெருமாளோட தாயார் பேர் செங்கமல தாயார். ஐ ரிப்பீட், செங்கமல தாயார். நீலமேக பெருமாள் கோவிலில் இருக்கிற தீர்த்தம் பேர் அமிர்த தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம். அடுத்தது கன்னிகா தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம். 3வது வெண்ணாத்தங்கரை தீர்த்தம். இந்த ரிவரோட தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த வெண்ணாத்தங்கரை தீர்த்தமும் ஒரு தீர்த்தம். ஸோ 3 தீர்த்தம். 1 இஸ் அமிர்த தீர்த்தம், கன்னிகா தீர்த்தம், வெண்ணாத்தங்கரை தீர்த்தம். ஸோ தீர்த்தம் ஆயிடுச்சு. அடுத்த விமானம் சௌந்தர்ய விமானம். இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த விமானம் பேர் சௌந்தர்ய விமானம். இந்த கோவிலில் உற்சவர் பேர் ஸ்ரீமன் நாராயணன் உற்சவர் பேர். சரி, ஒரு கோவில் ஆயிடுது. அடுத்து 2வது கோவில். 2வது கோவில்லையும் வீற்றிருந்த திருக்கோலம் உட்கார்ந்துருப்பார். சுவாமி பேர் மணிக்குன்ற பெருமாள். மணிக்குன்ற பெருமாள் உட்கார்ந்துருப்பார் கிழக்கு நோக்கிய திருமுகம், ஈஸ்டர்ன் சைடில் உட்கார்ந்துருப்பார் மணிக்குன்ற பெருமாள். மணிக்குன்ற பெருமாளோட தாயார் பேர் அம்புஜவல்லி. மூலவர் தாயார் பேர் அம்புஜவல்லி. மணிக்குன்ற கோவிலோட தீர்த்தம் பேர் ஸ்ரீ ராம தீர்த்தம். என்னது? ஸ்ரீ ராம தீர்த்தம். இன்வேரியபிளி all the 3 temples share வெண்ணாத்தங்கரை, வெண்ணாறு தீர்த்தம் இந்த 3 டெம்பிளுக்கும் உண்டு. அடுத்தது 3வது விமானம் மணிக்குன்ற விமானம். இந்த விமானம் பேர் மணிக்குன்ற விமானம். ஸோ பெருமாள் பார்த்தாச்சு, தாயார் பார்த்தாச்சு, விமானம் பார்த்தாச்சு. அடுத்தது 3வது கோவில். 3வது தஞ்சை நரசிம்மர் வீரசிங்க. அப்படி உட்காந்துருப்பார், காலை தூக்கி வச்சுட்டு நரசிம்ம பெருமாள். தாயார் பேர் தஞ்சை நாயகி ஆர் தஞ்சபுர நாயகி அப்படின்னு பேர். தஞ்சை நாயகி ஆர் தஞ்சபுர நாயகி. இந்த தாயாருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பின்னாடி நம்ம ஸ்தல புராணம் அப்போ பார்க்கலாம். இந்த ஊரில் இருக்கிற தீர்த்தம் பேர் சூரிய புஷ்கரிணி. இந்த பெருமாளுக்கு இருக்கிற தீர்த்தம் பேர் சூரிய புஷ்கரிணி. விமானம் பேர் வேத சுந்தர விமானம். இன்வேரியபிளி இந்த கோவிலுக்கும் வெண்ணாறு தீர்த்தம், இன் அடிஷன் டு சூரிய புஷ்கரணி. ப்ளஸ் இந்த கோவில்லையும் மணிக்குன்றர் கோவில்லையும் இருக்கிற உற்சவர் பேரும் ஸ்ரீமன் நாராயணன். வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே, 3 கோவில்லையும் மூலவர் பேர் தான் வேற. நீலமேகர், மணிக்குன்றன், தஞ்சை யாழி 3 பேரும் மூலவர். ஆனால் உற்சவர் பேர் ஸ்ரீமன் நாராயணன். உற்சவர் பேர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயணம். ஓகே, 1. அடுத்தது இந்த 3 பெருமாளும் தஞ்சாவூரை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால
தஞ்சையை காத்த கோவில் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த கோவிலுக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 தாயாருக்கும் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு அம்சமாக இருக்கிறதுனால 3 தாயாருக்குமே இந்த கோவில் சிறப்பு அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு. இன்னொரு காலத்தில் இந்த கோவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்ததாகவும், இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சம் ஃபியூ 100 years பேக் எல்லா கோவிலையும் எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வச்சுட்டதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த 3 கோவிலும் திவ்யதேசம். சரி, திவ்யதேசம்ங்கிறதுனால இந்த கோவிலில் பாடியிருக்கணும் இல்லையா ஆழ்வார்? ஃபைன். நீலமேக பெருமாள் கோவிலை பாடினது ஆப்வியஸ்லி கலியன் வந்து நீலமேக பெருமாள் கோவிலை பாடியிருக்கார். அடுத்தது மணிக்குன்ற பெருமாளை நம்மாழ்வார் சேவிச்சிருக்கார். அடுத்தது மெயினாக பூதத்தாழ்வார் யாரை பாடியிருக்காருன்னா நம்ம வீரசிங்க பெருமாளை பூதத்தாழ்வார் பாடியிருக்கார். இந்த கோவிலில் என்ன பியூட்டி அப்படின்னா, உடம்புருவில் 3 ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகு உய்ய நின்றானே அன்று பேச்சுங்கிற ஒரு பாசுரத்தில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் அப்படின்னு நம்ம கலியன் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காருன்னு ஒரு சேய். இப்போ நவ் வி கம் டு ஸ்தல புராணம். முன்னொரு காலத்தில் தெர் வர் 3 people, தஞ்சகன், தண்டகன், அப்புறம் கஜமுகன் அப்படின்னு. கஜமுகனை வந்து கஜமுகன்னு சொல்லுவாங்க, கஞ்சமுகன்னு சொல்லுவாங்க, கஜமுகன்னு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஃபார் திஸ் ஸ்தல புராணம் சேக் வி வில் ஹாவ் இட் அஸ் தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் 3 பேரையும் வச்சுப்போம். அவன் 3 பேரும் ஈஸ்வரன் சிவனை நோக்கி தபஸ் பண்ணி ஐ வாண்ட் டு பிகம் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டவுடனே சிவன் வந்து எஸ் உனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா வரத்தையும் கொடுத்துட்றாரு. வரத்தை கொடுத்தவொடனே சும்மா இருப்பாளா இருக்காமல் அவளுக்கு வந்து தே வாண்டட் டு டெஸ்ட் நிஜமாவே நம்ம பவர்ஃபுல் தானே அப்படின்னு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்து அவளுக்கு அது ப்ரூவ் ஆனோடனே ஓ நம்மளுக்கு எல்லாமே முடியும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடக்கி ஆடுறதுக்கு பார்த்தா. அப்படி இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் த டைம் அவளுக்கு ஈகோலாம் வந்து எல்லா தப்பு காரியங்களையும் பண்ண ஆரம்பித்தா. ஒரு ஸ்டேஜில் இந்த முனிவர்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது. நீ யாரை நோக்கி யாகம் பண்ணுற? ஈஸ்வரனை நோக்கியா, பெருமானை நோக்கியா? என்னை நோக்கி யாகம் பண்ணு, என்னை வச்சு யாகம் பண்ணு, நான் தான் யாகத்துக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரொம்ப படுத்துட்டு இருந்தான். அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது தேர் வாஸ் a ரிஷி கால்டு பராசரர். அவரும் யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அவரோட யாகத்தையும் போய் இந்த 3 பேரும் டிஸ்டர்ப் பண்ணான். பராசரர் பொறுத்து பார்த்தா at one point of time அவர் பொறுமை முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா அது இவர் இப்படி படுத்துறாளேவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெருமாள்கிட்ட போகிறான். பெருமாள்கிட்ட போகிறோன்னு அப்படியா பண்ணுறாவா? அவளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக பவரை ஈஸ்வரன் கொடுத்துருக்கா. ஆனால் இவள் நல்லது பண்ணாமல் கெடுதல் பண்ணிட்டு இருக்காளா? இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரார் பூலோகத்துக்கு. வந்து நரசிம்ம ரூபம் எடுத்து வந்து பார்த்தா தஞ்சகன் சுவாமியை பார்த்து நக்கலை, ஆய் நீ என்ன, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று. நரசிம்மம் சும்மா விடுமா? இரண்யனை கிழிச்சா மாதிரி தஞ்சகனை போட்டு அப்படி சம்ஹாரம் பண்ணும்போது சுவாமி கைப்பற்றுறது இல்லையா? பட்ட உடனே அவனோட கெட்ட எண்ணங்கள்லாம் போய் நல்லவனா மாதிரி சுவாமி கிட்ட சாரி கேட்டார். சாரி உமாச்சி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று. கவலைப்படாத, நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு சம்ஹாரம் பண்ணியாச்சு. இருந்தாலும் உன்னை வந்து நான் என்னோட திருவடியில் சேர்த்து வைகுண்டத்தில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் உன்னோட பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரு தஞ்சை நகரம் அப்படின்னு அன்றைக்கி பேர் வச்சதாகவும் இன்னைக்கு அது தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறதாகவும் ஒரு செவி வழி செய்தி. அது ஒரு பக்கம். மற்ற 2 பேருக்கும் தண்டகனுக்கும் கஜமுகனுக்கும் என்னாச்சுன்னு பார்த்தா வராசுவாமி அவ 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணி இவா 3 பேரும் சம்ஹாரம் பண்ணி வைகுண்ட பிராப்தி கிடைச்ச பிறகு மணிக்குன்ற பெருமாள், அப்புறம் தஞ்சையாளி, இவ அப்புறம் பராசரருக்கு நீலமேக பெருமாளா 3 பெருமாளும் காட்சி தந்ததா ஐதீகம். 3 கோவிலுக்கும் 3 ஆழ்வார் பாடியிருக்கா. தஞ்சையாளிக்கு வந்து பூதத்தாழ்வாரும், பூதத்தாழ்வார்னா பொய்கபூதம் பேயாழ்வார் எவ்வளோ ஓல்டு, அவ்வளோ ஓல்டஸ்ட் டெம்பிள். அடுத்தது மணிக்குன்றனை வந்து நம்மாழ்வாரும்,
அடுத்தது நம்ம நீலமேக பெருமாளுக்கு கல்யாணம் பாடி பிரமாதமாக சேவை பண்ணி பிரமாதமாக சேவித்த கோவில் இது. இந்த கோவிலை நம்ம போய் சேவிச்சோம்னா we will get courage, we will get power அண்ட் சதா சர்வத்திர காலமாக பெருமாளோட நினைப்போடையே இருக்கலாம். நீ பெருமாளுக்கு நல்லது பண்ணேன்னா பெருமாள் உனக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது இந்த கோவில். ஸோ இந்த கோவில் நம்ம போயிட்டு 3 கோவில் பக்கத்தில் டு பி ப்ரிசைஸ், காரில் போகிறத விட நடந்து போகிறது ஈஸி. ஏன்னா காரை நிறுத்தி திருப்பி எடுத்துட்டு வரதுக்குள்ளே அடுத்த கோவில், காரை நிறுத்தி எடுத்து திருப்பிட்டு வரதுக்குள்ளே அடுத்த கோவில். ஜஸ்ட் 2 minutes வாக்கிங். 3 கோவிலையும் போய் ஒரே ஷாட்டில் தஞ்சாவூர் போகணுன்னா 3 பெருமாளையும் சேவிக்கலாம். சேவிக்கிறதுக்கு போகலாமா நம்ம?